வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தலைக்கவசம் அணிவது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அனைவரும் தலைக்கவசம் அணிந்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் பறிக்கப்படும் போன்ற தகவல்கள் எச்சரிக்கையாக ஊடகங்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது கண்டிப்பாக கட்சி பேதமின்றி பல்வேறு விஷயங்களையும் தாண்டி வாகனம் ஓட்டுபவர்கள், வாகனம் வைத்திருப்பவர்கள் என அனைவரோடும் நேரடியாக தொடர்புடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1986ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டத்திலே ஹெல்மெட் அணிவது என்பது கட்டாயம் என்றும், அதற்கு கண்டிப்பாக அது அணியாவிட்டால் தண்டனை உண்டு என்பது போன்ற விஷயங்கள் இருந்தாலும், இவை அனைத்தும் ஒவ்வொரு முறை சம்பிரதாயமாக சொல்லப்படுவதும், பிறகு அந்த நேரங்களில் ஹெல்மெட் வாங்குவதும், பிறகு ஹெல்மெட் அணியாமல் இருப்பதும் மிகவும் சர்வசாதாரணமாக நாம் தமிழக வீதிகளிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமா, அவசியமா, அது அணிய வேண்டியது கண்டிப்பாக தேவையாக இருக்கிறதா, இதை ஒரு அரசு சொல்லலாமா, நீதிமன்றம் இதை எப்படி ஒரு கட்டாயமாக்க முடியும் என்பது போன்ற கேள்விகளும் குரல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஹெல்மெட் அணிவதால் மட்டும்தான் சாலை பாதுகாப்பை பாதுகாக்க முடியுமா? அதே சமயம் பின்னால் அமர்ந்திருப்பவர்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும், பெண்களும் குழந்தைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பது போன்ற விஷயங்களும் விதிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் இது கொஞ்சம் ஒரு பலத்த விவாதத்தையே குடும்பங்களிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஹெல்மெட் அணிவதனால் வேறு சில, அதாவது தலையில் முடி கொட்டுவது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்கிறது போன்ற பரப்புரைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்குவது என்பதும் ஒரு வகை மனித உரிமை மீறலை என்பது போன்ற வாசகங்களும் வருகிறது. ஆனால் அரசு எது செய்தாலும் நமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளதானே செய்கிறது. ஆக இதற்காக சில சிரமங்களை செய்து கொள்ளலாமே, நாம் சிரமங்களை தாங்கிக் கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்கின்ற வாதமும், ஹெல்மெட் அணிந்தால் என்னால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது என்று சொல்பவர்களும் இன்றளவும் நமது நாட்டில் இருக்கிறார்கள். பலருக்கு ஹெல்மெட் அணிவது ஒரு இன்கன்வீனியன்ட் என்று சொல்வது போல், எங்களுக்கு அவ்வளவு வசதியாக இருப்பதில்லை ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்டுவது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆக இத்தகைய பிரச்சனைகளையும் காரணிகளையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த அரசு இதை கட்டாயமாக்கி இருப்பதையும் நீதிமன்றம் உத்தரவாக போட்டிருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும் என்பது குறித்துதான் பல்வேறு தரப்பட்ட ஆளுமைகளுடன் விரிவாக நாம் இன்றைய விவாத அரங்கில் பேச இருக்கிறோம். இன்றைய விவாத அரங்கில் இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேசுவதற்காக மனித உரிமை அமைப்பில் இருந்து இதை ஒரு மனித உரிமை பிரச்சனையாக எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்து சங்கரலிங்கம் அவர்கள் நமது அரங்கில் பேச இருக்கிறார்கள். காவல்துறை முன்னாள் அதிகாரி கருணாநிதி அவர்களும் அவருடைய தரப்பில் இருந்து இந்த சாலை விதிகள் இதை எவ்வாறு தவிர்ப்பது, உயிரிழப்பை தவிர்ப்பது என்பது மேற்கொண்டு அவர் அதிகாரியாக அவருடைய கருத்தை இங்கு பதிவு செய்ய இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு மருத்துவராகவும் அவருடைய சமூக பார்வையையும் சேர்த்து இந்த தலைக்கவசம் பிரச்சனையில் அவர் விவாதிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நுகர்வோர் பிரச்சனையில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடிய மூத்த அரசியல் பார்வையாளராகவும் இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் இந்த பிரச்சனையில் அவர் தரப்பு விவரங்களை புள்ளி விவரங்களாக எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. சார், உங்களிடமிருந்து பேசுறேன். அதாவது இப்போ இதை ஒரு கட்டாயமாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சொல்றது எல்லாம் சரிதான். சும்மா அந்த பால் வாங்குறதுக்கு இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தெருக்குள்ளே போகிறதுக்கு, பல்வேறு விஷயங்கள் போகிறதுக்கு, பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு, அப்படி எல்லாத்துக்கும் இப்படிலாம் போக முடியாது. ஒரு டிஷர்ட்லையும் ஷார்ட்ஸும் போட்டு பைக்கில் போகிறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் அப்படி ஹெல்மெட் போட்டு போகிறது, இதையெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் கூட ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அழுத்தம் தாங்கிற மாதிரிலாம் ஒரு வாதம் வருது. நீங்க மனித உரிமை அமைப்புங்கிற முறையில் தலைக்கவசம் கட்டாயம் அப்படிங்கிற அந்த அரசினுடைய இதை விஷயங்களை எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க சொன்ன கருத்து தான் இப்போ உலகம் முழுவதும் இருக்குது. கனடாவில் தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஹெல்மெட் அணிந்து போகணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அப்போ சீக்கியர்கள்லாம் அதை எதிர்த்தாங்க. ஏன்னா நாங்கள் டர்பன் போட்டிருக்கிறோம், ஆமாம், எங்களுக்கு ஹெல்மெட் தேவையில்லைன்னு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னு. ஆனால் அங்கே இருக்க உயர்நீதிமன்றம் மறுத்துருச்சு ஹெல்மெட் அவசியம் அப்படின்ட்டு. நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் அதிகம் நடந்தது இங்கே தான், தமிழகத்தில் தான். 6வது இடமா என்னமோ இருக்கு. 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ குறைவாக அதிகம், தமிழ்நாடு தான் அதிகம் இந்தியாவிலேயே. அந்த வகையில் பார்க்கும்போது அது காரணம், அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த விபத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீ வாகனத்தை ஓட்டி போன நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவன் மீது தான் பழியை போடுகிறார்கள். அதுக்கு பின்னாலுடைய பல காரண காரியங்களை அலசுவதில்லையா இல்லை வேண்டுமென்றே அதை ஒத்தி வைத்து விடுவதாங்கிறது தெரியல.
அதில் முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. அது நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஏன் வந்து அதிக வாகன விபத்து நடக்கிறது இல்லை. அதில் பார்க்கும்போது மது அருந்தி விட்டு ஓட்டுவது தான் வந்து அந்த விபத்துக்கு அதிக விபத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் உயர்நீதிமன்றமும் அதில் தலையிட்டது. நீங்கள் வந்து மதுக்கடைகளை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவே போட்டது. ஆனால் தமிழக அரசு அதை கடைப்பிடித்ததா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரீசன் அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே வந்து மதுபானங்களை தயாரிக்கிறார்கள். அதனால் அவங்க வந்து மதுபானம் தயாரிப்பதையோ அதை வந்து தடை பண்ணுவதையோ அதை செய்ய தயாராக இல்லை. அதனால் அந்த தமிழகத்தில் அதிக விபத்துகள் நடப்பது மதுபானங்களால் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதனால் மதுக்கடைகளை தான் முதல்ல மூடணும். அதான் சாலை விபத்துக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் டாஸ்மார்க்கை மூடணுங்க. டாஸ்மாக் தான் மூடணும். அதுதான் முக்கிய காரணம்னு எல்லா ஸ்டடியும் சொல்லுது. அது சரி. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தா இந்த வாகனங்கள் வந்து அதிகரித்து விட்டன. 2008 86,000 வாகனங்கள் தான் இருந்தது. இப்போ 2012 கடைசியில் கிட்டத்தட்ட 1.7 கோடி வாகனங்கள் அது அதிகரிச்சு போச்சு. மக்களுடைய நுகர்வு கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. அப்போ வாகனங்கள் அதிகரிக்கும் பொழுது நம்ம சாலை வசதிகள்லாம் மிக குறைவு. வசதிகள் குறையும் போது விபத்துகள் நடக்குது சர்வசாதாரணம் தான். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா சாலைகளை விரிவாக்க வேண்டும், சாலைகளை சரியான முறையில் போட வேண்டும். அதுதான் ஒன்று. ஆனால் இப்போ தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த இப்போ நம்ம பேப்பர்லாம் படிக்கிறோம், அதாவது கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ரோடு போடுறவும் அதுக்கப்புறம் கட்டடம் கட்டவும் எங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க முடியல, 50% மேலே நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, மீதி 50% தொகையில் நாங்கள் எப்படி நாங்கள் ரோடு போட முடியும்னு கேட்குறாங்க. ஒரு மழை பெஞ்சா போதும் ரோடெல்லாம் மோசமாக போயிடுது. குண்டும் குழியுமா இருக்கும்போது விபத்துக்கள் நடக்கத்தான் செய்யும். அதனால் இந்த சாலை பராமரிப்புங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இது ரெண்டாவது காரணம். அது அதுக்கப்புறம் வாகனங்கள் ரொம்ப இது சொன்னோம்ல, அந்த விபத்து பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. விபத்து நடந்ததில் 2013 கிட்டத்தட்ட 15,000 பேர் இறந்துருக்குறாங்க. அதற்கப்புறம் விபத்தில் வந்து மொத்தம் வந்து 2013 66,000 விபத்து நடந்திருக்குது. அதில் இருசக்கர வாகனங்கள் வந்து 23,000 விபத்துகள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த அரசு பேருந்துகள் இருக்குல்ல, இதில் வந்து 3,000 சொச்சம் தான் விபத்து நடந்திருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலான்னு சொன்னால், அதாவது அரசு பேருந்துகளை அதிகம் இயக்கினால் அதில் வந்து மக்கள் அதில் செல்வார்கள், இருசக்கர வாகனங்கள் குறைந்து போகும். இப்போ இருசக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி இருக்குங்கிறாங்க சென்னையில் மட்டும். அப்போ அந்த வாகனங்கள் எண்ணிக்கை குறைந்தால் இந்த விபத்தை தடுக்கலாம். அது எப்படி சாத்தியம்? இப்போ நீங்கள் வளர்ற காலத்தில் வாகனங்கள் எண்ணிக்கை எப்படி குறைக்க முடியும்? இதை நீங்கள் விற்பனையாளர்கள் சொல்ல முடியாது, நுகர்வோர்ட்டையும் சொல்ல முடியாது. இந்த அரசு பேருந்துகளை அதிகரிக்க வேண்டும். அதிகரிப்பதன் மூலமாக மக்கள் வந்து எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான், நடுத்தர மக்கள். நடுத்தர மக்கள்கிட்ட செலவழிக்கிறது ஒன்றும் பணம் அதிகம் கிடையாது. அதனால அவங்களுக்கு குறைந்த செலவில் ஒரு வாகனம் கிடைக்குதுன்னா அதில் போயிடுவாங்க. அடிக்கடி வந்து பஸ் இருக்குதுன்னு சொன்னால், பேருந்து இருக்குன்னா அதில் உடனே ஏறி போக அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து பேருந்து வசதிகள் இல்லாதனால தான் இவங்க இருசக்கர வாகனங்கள் வாங்குறாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஆஃபீஸ் போகணும், குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளைகள் கொண்டு விடணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த பேருந்துகளை அதிகப்படுத்தி இருசக்கர வாகனங்களை குறைக்க வேண்டும். இதுதான் விபத்துக்கு முக்கிய காரணிகளா நீங்க பாக்குறீங்க. ஆமா ஆமா. வாகன நெரிசல், போதுமான சாலை பாதுகாப்பு இல்லாதது, மக்கள் தொகை கணக்கு கொண்டு வசதிகளை மேம்படுத்தாதது, இதுதான் அரசு தான் முதன்மையான காரணம் அப்படிங்கிற குற்றத்தை நீங்க வைக்கிறீங்க. சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் சொன்னது அப்படியே சொன்னது காரணங்களும் இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து ஹெல்மெட் தேவையாங்கிறது தான். இல்ல அவரா சாலை விபத்தை வெறும் நீங்க ஹெல்மெட் போறதுனால தவிர்த்திட முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாது. அதாவது அதுவும் ஒரு காரணம். அதுக்காக வேண்டி என்ன பண்ண முடியும்? சாலை வந்து நல்லா இருக்கிற சாலை திடீர்னு வந்து மழை பெஞ்சு ஓட்டையா போடுது, அதை பார்க்க முடியுமா? ஸ்பீடு பிரேக்கர் போட சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப வாகனங்கள் வேகமா வருது, ஸ்பீடு பிரேக்கர் போடுறாங்க. புதுசா வண்டி ஓட்டிட்டு வரவங்களுக்கு ஸ்பீடு பிரேக்கரை மறந்துட்டு அதுல விட்டுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த டூ வீலருக்கு ஏற்படுற தடங்கள். டூ வீலர் ஓட்டுறதை முதல்ல நமக்கு இது பண்ணணும். டூ வீலர் ஓட்டுற விஷயம் இருக்கே ஒரு பெரிய சர்க்கஸ் மாதிரி. அது டூ வீலர் வந்து நீங்க சாதாரணமா கத்துக்காதவங்களை தள்ளி வைக்க சொல்லுங்க, முடியாது. அவங்களால தள்ளி வைக்க கூட முடியாது. நம்மளையும் அறியாம நம்ம வந்து ஒரு செகண்ட் நேச்சர் ஆகி போகுது, ஒரு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறோம்.
அது மோரலஸ் டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாம் தினமும் ஒரு சாகசம் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சென்னையில ஓட்டுறவங்க எல்லாம் ஒரு சாகசம் லைஃபை ரிஸ்க் பண்ணி ஒரு சாகசம். சென்னையில ஓட்டினா வேற எங்கேயும் ஓட்டிடலாம். ஆமா, சென்னையில ஓட்டுறது அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது நம்மளால மட்டும் நடக்கிறது இல்ல. நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட் டிரைவரா இருந்தாலும் அடுத்த எதிராக நீங்க ஒரு மோசமான டிரைவரை சந்திக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம். நீங்க ஒரு பேட் டிரைவரை சந்திச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அன்னைக்கு வேலை. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருந்துகிட்டு எனக்கு ஹெல்மெட்டை போடுங்கன்னாக்கா நான் இல்ல எனக்கு தலையில இது தலை களைஞ்சு போயிடும், வேர்த்து போயிடும், இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பதில். இப்போ வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சொல்றேன், நிறைய ஆகிற ஆக்சிடென்ட்கள்ல அதிகமா ஆகுறது டூ வீலர் தான். விக்டிம் அதிகமா ஆகுறது டூ வீலர்ஸ் போறவங்க தான். கார் கூட அந்த அளவுக்கு கிடையாது. கார் கிடையாது, கார் ரொம்ப ரேர். அதாவது கார் எல்லாம் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மாதிரி கொண்டு போய் தேசிய நெடுஞ்சாலைகள்ல தான் வரும். இங்க டவுன்ல போறதெல்லாம் டூ வீலர். காரணம் என்னன்னா அவங்களுடைய மிஸ்டேக் ஒரு பகுதி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸாக் அந்த ஸ்கியூஸ் பண்ணிட்டு உள்ள அப்படியே போவாங்க, போய் கரெக்டா வீல் கிட்ட நிப்பாங்க. அவன் வீல சிக்னலை பார்த்துட்டு பின்னாடி நிக்கிறத கவனிக்காம எடுப்பான், அந்த வீல்ல விழுந்துருவாங்க. அது வந்து நம்ம இந்த டூ வீலரே எப்படின்னா முன்னாடி உட்காந்துட்டு போனோம், பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் காலை ரெண்டு பக்கம் போட்டு ஆண்களாக இருந்து போறது தான் சேஃபே தவிர பெண்களாக இருந்தால் ஒரு பக்கமா உட்கார்றது சேஃபே கிடையாது. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் தடை பண்ண முடியாது. சட்டம் ஒரு பக்கம் உட்கார தப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கலா ரொம்ப ரிஸ்க் அது. ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு பேலன்ஸ் நின்று காலை ஊனி ரெண்டு பேர் நின்றுடுவாங்க ஓட்டுறவங்க. ஆனா லேடியால அவங்களால பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட்டான லேடியா இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து உங்களால தாக்கு பிடிக்க முடியாம கீழே சாஞ்சிருவாங்க. நிறைய விபத்துகள் அப்படிதான் ஆகுது. குழந்தையோட விழுந்து நம்ம நாட்டுல இப்ப பெண்கள் ரெண்டு கால் போட்டு உட்கார்ற பெண் வந்து ஏதோ பேண்ட் போட்டு இந்த சைடு உட்கார்ந்தாதான் உட்கார முடியும், மற்றவங்க உட்கார முடியாது. அவங்களுக்கும் ஓரளவு அனுபவம் இருக்கணும் காலை கீழே வைக்கிறதுக்கு. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ரெஸ்ட்ல வச்சாங்கன்னாக்கா சாஞ்சிரும். என்ன பண்ணுவாங்க, லாரிக்கு ரெண்டு கடையில இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு வீல் கடையில கேப், அங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. வண்டி அங்க கிளம்பும் போது டபக்குன்னு இவர் காலை எடுத்துட்டு மிதிப்பாரு, இந்த வெயிட் தாங்காம அப்படியே பின்னாடி உட்காந்து விழுந்துருவாங்க. இவர் நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு ஓட்டுறவரு, இவன் கீழே விழுந்துருவாங்க. நல்ல பாயிண்ட் தான். நீங்க இதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த பெரிய லாரி இந்த ஒரு பக்கமாவே யாரும் உட்கார கூடாதுங்க. உட்கார்றதே ரிஸ்க்னு சொல்றேன். அதை உட்கார கூடாதுன்னா அது ரிஸ்க். அது ரொம்ப சேஃபா போகிற அளவுக்கு இப்ப ஏன்னா இவ்வளவு தூரம் பழகிட்டாங்க. நல்ல நடுத்தர வர்க்கங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அதுதான் வாகனம். இப்ப போய் நீங்க உட்காராதீங்கன்னா அதையும் ஒரு சட்டம் போட்டா இன்னும் ரொம்ப குரல் எடுத்துருவாங்க. அது முடியாது. பட் என்ன பண்ணணும்னா இது சேஃப் இல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், நல்லா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா போகணும். முன்னாடி ஓட்டுறவங்க தான் போகணும். நிறைய ஆக்சிடென்ட்கள்ல கணவன் ஓட்டிட்டு போய் ஒய்ஃப் விழுந்து இறந்து போறதா நிறைய வழக்குகள் வர்றது காரணம் அதுதான். குழந்தை விழுந்துரும், இது விழுந்துரும், அந்த மாதிரி ஏற்படும். இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற அந்த டூ வீலர்ல போறவங்களுக்கு தலையில அடிபட்டால் ஃபேட்டல் தான். அதுல நிறைய ஃபேட்டல் ஆகிருந்து டூ வீலர்ல தான் ஆகுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஹெல்மெட் போடுங்கிறோம். இப்ப ஹெல்மெட் போடுங்கிறது விபத்தை தடுப்பதற்கோ இல்ல விபத்தை குறைக்கிறதுக்காக சொல்ற உயிரிழப்பை தடுப்பதற்கு, ஏற்படுற விபத்தில் உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அதை வந்து நம்மளுடைய உயிருக்காக சொல்றாங்கன்னு இல்லாம பின்னாடி உட்காந்துக்கிறவங்க போடணுமா, பிள்ளைக்கு கூட ஹெல்மெட் போடணுமா, உங்க பிள்ளைய உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போடுங்க, உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்கணும்னா போடுங்கன்னு தான் சொல்ல முடியும். கேக்குறாங்க கேள்வி, போய் பின்னாடி உட்காந்து போடல. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓட்டுறவங்க போடுறோம், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க குழந்தைகள் இவங்களும் போடணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல வரும்போதுதான் அதுதான் சொல்றேன். இந்த கேள்வியே கேட்கறதே தப்புங்கிறேன் நான் வந்து. நீங்க உங்க உயிருக்காக நீங்க போடுங்கன்னு இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதுல்ல, பின்னாடி உட்கார்ந்து போடணுங்கிற இது கிடையாது. அதாவது மனிதாபிமான அடிப்படையில புட்டுறது, அதாவது அவங்க தொந்தரவு பண்ண வேண்டாம், இதை தொந்தரவா நினைக்கிறாங்க. என்னமோ காவல்துறைக்கு அவங்க சட்டத்துக்காக பண்றது மாதிரி நினைக்கிறாங்க. மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அது அடுத்தவங்களுக்காக. இப்ப இந்த சாலையில ஒன்வே டிராபிக்ல போறீங்க, சிக்னலை தாண்டறீங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவு அது வந்து அடுத்தவர்களை பாதிக்குங்கிறது. ஆனா இந்த ஹெல்மெட் போடணுங்கிறது அவர்களையே பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால இதை வந்து அவங்க ஏத்துக்கணும். நம்மளோட உயிருக்கு ஏத்துக்கு நாங்களும் போடணுமான்னு கேட்டா என்ன, நீயும் நானும் உயிரோட இருக்கணுமா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது நாங்களும் உயிரோட இருக்கணுமான்னு கேட்கற மாதிரி இருக்கு கேள்வி. அது தவறு. நீங்க உட்கார்ந்து போறதே ரிஸ்க்குங்கிற, உங்க லைஃப் ரிஸ்கா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இவ்வளவு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால இந்த வந்து விபத்தை குறைக்கணும்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு போய் நாங்களும் போடணுமா அப்படின்னா இது யாருக்காக போடுறோம்? ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருதா? நீங்க ஹெல்மெட் போடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதா? இப்ப இந்த டாஸ்மாக் சொல்றீங்க குடிச்சாங்கன்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது. இந்த ஹெல்மெட் அங்கே போட்டுட்டு வர்றதுனால ஒன்னும் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வர்றது இல்ல. கவர்மெண்ட்டுக்கு உள்ள கெட்ட பேர் போகுது. ஒன்னு அதாவது சாதாரணமா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் மற்ற இந்த வன்முறைகள் ஆகிற சாவை விட ஆக்சிடென்ட்ல நிறைய ஆகுது. அது நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. நிறைய ஏகப்பட்ட அதுல எல்லாம் சாவரவனாச்சும் தப்பு பண்றவன் சாவரம் அதுல இருக்கு. இதை வந்து அப்பாவிகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படிங்கும்போது அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும்போது இந்த அரசு வந்து எதற்காக நடவடிக்கைங்கிறது திங்க் பண்ணாம இந்த அரசு நடவடிக்கை எடுத்தாவே அதை எதுக்கணுங்கிற இதுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அரசு என்ன செஞ்சாலும் எதிர்க்கணுங்கிற பாணியில பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம பேசக்கூடாது. இப்ப நிறைய ஆக்சிடென்ட் போய் பாருங்க. நீரோ சார் பக்கம் டாக்டர் அர்த்தம்ல அவர் பேச போறாரு. எல்லாம் நீரோ வார்டுல போய் பாருங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து விழுந்தவங்க தான். மேக்சிமம் 90% பைக்ல இருந்து கீழே விழுந்து தலையில அடிப்பட்டவங்க தான். கண்டிப்பா. சீனிவாசன் சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு கிருபாகரன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கு போட்டோன்னே அந்த தீர்ப்பை மையமா வச்சு அவர் அதுல நிறைய விஷயங்களை சொன்னாரு. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, மோட்டார் வாகன சட்டம். ஆமா. மோட்டார் வாகன சட்டத்துல இல்லாத பல விஷயங்களை இப்ப பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தது தானே சொல்றீங்க நீங்க? மோட்டார் வாகன சட்டத்துல முதல்ல ஒருத்தர் போய் இப்ப ஹெல்மெட் போடலாம் 100 ரூபாய் ஃபைன் தான் போட்டிருக்கு, 100 ரூபாய் அபராதம். 2வது முறை 3வது முறை 3 முறை அவர் வந்து அந்த மாதிரி போடாம வந்தாதான் அவர் மேல கடுமையான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த மோட்டார் வாகன சட்டத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலைல பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னா, முதல் வாட்டியே வந்து போனாலே வந்து லைசன்ஸ் பிடிங்கிடுவோம், ஆர்சி புக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிரானது. அதாவது அவங்க எப்படி அதை சொல்றாங்கன்னு எனக்கு எப்படி அந்த தீர்ப்பு எப்படி சொன்னாங்க, அது எப்படி அரசு சொல்றதுன்னு எனக்கு. ஏன்னா நான் அரசுக்கு எதிரானவங்க கிடையாது, ஏன்னா அரசுக்கு எதிராக இந்த கருத்து சொல்றேன்னு சொன்னார். அப்படி கிடையாது. 1986 ஹெல்மெட் குறித்து வந்து அது கட்டணம் வசூலிக்கலாம், அது செய்யாட்டிங்கிற மாதிரி 86 வந்திருக்கு, நடைமுறையில் இல்லைங்கிற மாதிரி. இல்ல, முதல் முறை ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுக்காம போனாருன்னா 100 ரூபாய் அபராதம். அதான் அந்த மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்கு. 2 முறை 3 முறை. முதல்ல நம்ம ஊர்ல கம்ப்யூட்டரே கிடையாது. ஒருத்தர் அஃபென்ஸ் பண்ணி பிடிக்கிறாங்க, 100 ரூபாய் ஃபைன் போறாங்கன்னா அது கம்ப்யூட்டர்ல என்டர் பண்றது கிடையாது. அவர் முதல் வாட்டி 2வது வாட்டி 3வது வாட்டி பண்ணாரான்னு சொல்லிட்டு காவல்துறையில கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கே முதல்ல வசதி கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ 3 முறை ஒருத்தர் தவறு பண்ணதா நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கிட்ட இருந்து லைசன்ஸ் பிடுங்கலாம், அவர்கிட்ட இருந்து ஆர்சி புக்கை பிடுங்கலாம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்க தவிர, முதல் முறை ஹெல்மெட் எல்லாரும் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டு தான் உயிருக்கு பாதுகாப்பு, அதுல நம்ம 5 பேருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சொல்லப்படுற விஷயங்கள் மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்தை எல்லாருமே சொல்றாங்க. அது எனக்கு புரியாத விஷயமா இருக்கு. ஒண்ணு. 2வது, இந்த தீர்ப்புல அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த தீர்ப்புல வந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு வர்றாரு. சொல்லும்போது அவர் சொல்றதெல்லாம் மனிதாபன அடிப்படையில விபத்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிட்டாலும் கூட, ஒரு தீர்ப்பு என்பது அவர் அதை என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி, இனிமேல் ஹெல்மெட் போட்டுக்காம போனா தூக்கு தண்டனை நீங்க கொண்டு வாங்க. அதுல ஆக்ட்ல தூக்கு தண்டனை இல்ல, குழந்தை இல்லையா? அதுல 100 ரூபாய் ஃபைன் தான் இருக்கு. நீங்க ஆயுள் தண்டனை கொண்டு வாங்க, 7 வருஷம் தண்டனை கொண்டு வாங்க. அதுல எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல கூட முதல் முறை தவறு செஞ்சா 100 ரூபாய் அபராதம் போட்டிருக்கே தவிர முதல் முறையே அதை பிடுங்கலான்னு கிடையாது. சரி, 2வது என்ன சொல்றாங்க, லைசன்ஸ் பிடுங்கலாம், ஆர்சி புக் பிடுங்கலான்றாங்க. யார்கிட்ட ஆர்சி புக் இருக்கு சொல்லுங்க? ஓடக்கூடிய 2 வீலர்ல 90% வந்து எல்லாமே ஃபைனான்ஸ் லோன் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அப்படி பார்த்தா மாரோடி கிட்ட போய் தான் அந்த லைசன்ஸ் நீங்க அந்த ஆர்சி புக் காப்பி வாங்கிட்டு வரணும். யார்கிட்டயுமே அந்த ஜெராக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸ் உடைய ஒரிஜினல் இருக்க ஜெராக்ஸ் காப்பி வச்சிருப்பாங்க. அப்போ ஆர்சி புக்கில் என்ன பண்ணுவாங்க, வண்டியை ஓரம் கட்டு, அப்ப அந்த வண்டியை பிடிங்கி வைக்கிறதுக்கான முயற்சி தான். இதாவது எப்படின்னா, இது வந்து படிப்படியா இந்த சொல்லப்படுற விஷயங்கள் ஒரு தனி மனித உரிமையை மீற மாதிரி விஷயங்கள் கொண்டு போய் தான் முடியும். அதுதான் ஹெல்மெட் போடணுங்கிறதுல உங்களுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இந்த வழிமுறைகள் இவங்க சொல்ற இந்த விதிகள்லாம் வந்து உங்களுக்கு மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிரானது. மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிரான கருத்துக்கு சொல்றாங்க. ஒண்ணு. 2வது, இப்ப 2 வீலர் பாத்தீங்கன்னா, எங்க பார்த்து 2 வீலர் சொன்னாரு, 2 வீலர் எல்லாம் குறைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சென்னையிலேயே ஒரு பகுதியில இருந்து ஒரு பகுதிக்கு போனோம்னா 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடத்துக்கு போறதுக்கு நேரடியாக பஸ் இல்லாத இடம் எவ்வளவு இருக்கு? 2 பஸ் மாறி போகணும். இன்னும் சொல்ல போனா ஒரு 15 கிலோமீட்டருக்கு 3 பஸ் மாறி போகக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்று பஸ் மாறி போயிருந்தோம்னு வச்சுங்க, ஒருத்தர் வேலைக்கு போக முடியாது. காலைல 10 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு போக முடியும். அப்போ பேருந்து பயன்படுத்தணுங்கிற அந்த கோரிக்கையை நீங்க நிராகரிக்கிறீங்க. பேருந்து பயன்படுத்தணும், பட் எல்லா இடத்துக்கும் டைரக்ட் பேருந்து இருக்கா சொல்லுங்க? நான் ரூட் சொல்றேன், ஒரு 4 ரூட் சொல்றேன். டைரக்டான பேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போறதுக்கு. இன்னும் சிம்பிளா எடுத்துங்க, இங்க இருந்து சூளைமேடு போறதுக்கு என்ன டைரக்ட் பேருந்து இருக்கு சொல்லுங்க? பக்கம் தான் கிடையாது. ஆனா பேருந்து கிடையாது. சூளைமேடு நீங்க போனா, நீங்க ஆற்காடு ரோடு போனா கூட உங்களுக்கு கிடையாது. சோ நேரடியான பேருந்து இல்லாதப்போ நீங்க ஒரு இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேருந்துல போனா எப்படி போவீங்க? நீங்க நடந்து போலாம். நடந்து தான் போகணும். நீங்க நடந்து தான் போகணும். அதாவது நான் என்ன சொல்றேன், நடந்து போகலாம். நீங்க சரி, சேத்துப்பட்டுக்கு எப்படி போக முடியும்? எழும்பூருக்கு எப்படி போகணும்? அதாவது நேரடியான பேருந்து வசதி இல்லாத சூழல்ல 2 வீலர்ன்றது ஒரு அத்தியாவசியமாகி போச்சு. 2வது, 1000 ரூபாய் கொடுத்தா வண்டி கொடுத்துட்றாங்க, லோன் போட்டு வண்டி வாங்குறது கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்னாரு, தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு 2 வீலரோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. 1,20,000 தவறுன்னு சொல்ல முடியாது.
இன்னைக்கு சராசரியா ஒரு வியாபாரம் செய்யறவங்கல இருந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து அலுவலகத்தை வேலை செய்யறவங்களுக்கு டூ வீலர்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. சில பணிகளுக்கு வண்டி இருக்கான்னு கேட்டுதான் பணி வண்டி இருந்தா வேலையை கொடுக்கணும். வண்டியை வந்து அவாய்ட் பண்ணலாம், டூ வீலர் தேவையில்லைன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு உள்ள சூழலுக்கு அது பொருந்தாத விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை திருத்தி அதுக்கப்புறம் தான் அமுல்படுத்த முடியுமே தவிர இது அமுல்படுத்தலாம்னு சொல்றது வந்து சட்டவிரோதமானதான் நான் கருதுறேன். ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா அவர் ஒரு கருத்து சொன்னார் நம்ம காவல்துறை அதிகாரி அவர்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த டூ வீலர் பயன்படுத்துறாங்க இல்லையா, டூ வீலர் பயன்படுத்துறவங்கள ஹெல்மெட் போட்டு வரலன்னா அதில் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னா வண்டியை பிடிங்க வச்சுக்குவாங்க, இல்லைன்னா லைசன்ஸ் பிடிங்க வச்சுக்குவாங்க. வீட்டுக்கு போயிட்டு துட்டு எடுத்துக்கின்னு போய் ஒரு ஹெல்மெட் வாங்கணுமா, அந்த ஹெல்மெட்டோட பில்லை கொண்டு வந்து காமிச்சாதான் அதை திருப்பி கொடுப்பாங்களாம். சப்போஸ் வீட்டில் அவர் ஹெல்மெட் வச்சுட்டு வந்திருக்காருன்னு வச்சுங்க, இன்னொரு ஹெல்மெட் துட்டு கொடுத்தா வாங்க முடியும், துட்டு யார் கொடுப்பாங்க? அதுக்கு ஹெல்மெட்டா அவர் மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், ஹெல்மெட் காமிச்சா முடிஞ்சு போச்சு. அப்படி போடலாம். நீங்க படிங்க, இதெல்லாம் படிச்சீங்கன்னா என்ன இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. ஒரு ஹெல்மெட் வாங்கி, அதுவும் ஐஎஸ்ஐ உள்ள, நல்ல காலம் பிராண்ட் நேம் தான் சொல்ல, இன்னும் ஐஎஸ்ஐ உள்ள ஹெல்மெட்டா வாங்கி அந்த ரசீதை கொண்டு வந்து காமிச்சாதான் அவங்களை விடுவான்றாங்க. அப்போ இது யாருடைய நலனுக்காக எனக்கு புரியல. ஆனா ஒரு 300 கோடி, நீ என்ன விஷயம் சொல்ல வரீங்க? 300 கோடி ரூபாய்க்கு ஹெல்மெட் விற்பனையாக போகுதுங்க. இது ஹெல்மெட் வியாபாரிகள் நலனுக்காக சொல்ல வரீங்க. ஹெல்மெட் வியாபாரிக்கு தான் லாபமே தவிர வேற யாருக்கு இது லாபம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஹெல்மெட் வியாபாரி தான் லாபமே தவிர ஒரு 300 கோடி ஹெல்மெட் விற்பனை ஆகும். சரி, தொடர்ந்து இதை பண்ண போறாங்களா? கிடையாது. ஒரு மாசம் இருக்கும். ஜூலை மாசம் 1 ஆரம்பிச்சு ஒரு மாத காலம் இதை வந்து டைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும். அப்புறம் எதுக்கு பிரச்சனை, ஓட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுற போறாங்க. இது வந்து ஒரு 30 நாளைக்கு ஒரு சிலருக்கு லாபம் தரக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயமா இருக்காது. இதோட ஹெல்மெட் போடணும்ன்றதை வலியுறுத்தலாம். நீங்க ஹெல்மெட் போறத பல விஷயங்களை பிரச்சாரம் பண்ணலாம். வேற ஆல்டர்னேட்டிவா எப்படி வலியுறுத்தலாங்கிற அடுத்த சுற்றுல கேட்கிறேன். உங்க கேள்விக்கு அவர் அடுத்த சுற்றுல கருணாநிதி சால்ட்டையும் அது நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். அதுக்கு முன்னாடி டாக்டர், இப்ப இந்த ஹெல்மெட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த விஷயமும் இருக்கு, நீங்க அதுவும் பேசுங்க. அதுக்கு முன்னாடி டாக்டரா வந்து ஹெல்மெட் போறதுனால மூளை நரம்புகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ரொம்ப ஹீட் வரும், அதுவும் இந்த வெயில் டயத்துலாம் போகும்போது ரொம்ப ஹீட் வரும். அப்புறம் வண்டி ஓட்டுறதுல ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இது உண்மையா? இல்ல, அந்த வாதங்கள்லாம் உண்மையே கிடையாது. உண்மை கிடையாது. பல்வேறு வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. தலைக்கு எந்த பாதிப்பு வராது, எந்த பாதிப்பு வராது. அதாவது தலைமுடி கொட்டி போயிடும். அப்புறம் வந்து விபத்து ஏற்பட்டா ஹெல்மெட் போட்டுக்கிறப்ப கழுத்து எலும்பு உடைஞ்சு போயிடும். ஏன்னா கழுத்துல வரக்கூடிய காயங்கள் வந்து அதிகமாகும். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் இருக்கு. அப்புறம் வந்து சரியா சத்தம் கேட்காது, ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப அது நிறைய பேர் சொல்றாங்களே. இப்ப உங்களுக்கு வந்து இப்படிதான் பார்க்க முடியும், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இப்படி பாக்குறது. அந்த ஹெல்மெட் சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல ஹெல்மெட்டா இருந்தா உங்களுக்கு 200 டிகிரி அளவுக்கு நல்லா தெரியும், சைட்ல எல்லாம் பார்க்க முடியும். அதுல ஹெல்மெட் வந்து நல்ல ஹெல்மெட்டா வாங்கணுங்கிறதா வந்து ஹெல்மெட்டுங்கிறது அவசியம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவரே சார் பேசுற சங்கலிங்க சாரே பல புள்ளிவரெல்லாம் சொன்னார். இப்ப 2013 பாத்தீங்கன்னாக்க மொத்த விபத்து வந்து இறந்தவங்க 15,563 பேர் இறந்திருக்காங்க. அதுல வந்து டூ வீலர் ஆக்சிடென்ட்னால இறந்தவங்க வந்து 4,467 பேர். எந்த அளவுக்கு டூ வீலர் இறப்பு வந்து அதிகமா இருக்குன்னு தெரியலாம். அதே மாதிரி மொத்த விபத்து வந்து 66,238 விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்துகளில் டூ வீலர் விபத்து மட்டுமே பாத்தீங்கன்னா 22,496 விபத்து நடந்திருக்கு. அப்ப இந்த ஹெல்மெட் இல்லாதனால பல விபத்துகள் வந்து நடக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது போல இந்த விபத்து நடந்தவரை இறப்பு விதம் அதிகமா இருக்கு. இப்ப இதை பற்றி பல்வேறு நாடுகளில் வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டிலேயே வந்து சண்டிகரை சேர்ந்த ஒரு பேராசிரியர், அதாவது தடயவியல் துறை பேராசிரியர் வந்து ஷர்மாங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காரு, நீண்ட கால ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவரும் முடிவு செய்து அது மாதிரி தைவான் எல்லாம் பண்ணிருக்காங்க, யூஎஸ்ல பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பல நாடுகளில் பண்ணிருக்காங்க. அது என்னன்னாக்க ஹெல்மெட் அணிந்தால் அதன் மூலமாக விபத்துக்கு பிறகு 21% வந்து உயிரிழப்பை தடுக்கலாம். விபத்துக்கு பிறகு ஹெல்மெட் அணிந்தோம்னாக்க நம்ம வந்து இறக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 100 பேர் இறக்குங்கிறாங்கிறதுல 21 பேர் தான் இறப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து குறைக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போறாங்கல்ல, சில நாடுகளில் சைக்கிள்ல போறவங்க ஹெல்மெட் போறாங்க. சைக்கிள்ல போறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடிய விபத்தோட இறப்பை கூட 8% குறைக்கலாம்னு சொல்றாங்க. சைக்கிள்ல போறவங்க ஹெல்மெட் போடணுங்கிறீங்க? நான் அப்படி சொல்லல. ஆனா சில இல்ல அப்படி இல்ல, இந்த சொல்ற காரணம் பார்த்தா சைக்கிள் போறவங்க சைக்கிளே சேர்த்திருக்காங்க. சைக்கிள்ல போறவங்களுக்கு விபத்து நடக்குது. சைக்கிள்ல போறவங்களுக்கு தலைதான் அடிப்படை தலை வெயிட்டா இருக்கணும், தலைதான். இப்ப நிறைய மாணவிங்க சைக்கிள்ல தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அது தடுக்க முடியாது. நம்ம அடுத்த விஷயம் வர்றேன். இப்ப வந்து ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கின பிறகு வரக்கூடிய பலனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஹெல்மெட் வந்து கட்டாயமாக்கின பிறகு அதை பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டை கட்டாயமாக்கின பிறகு 14% வந்து தலைக்காயம் வந்து குறைஞ்சிருக்கு. தலையில் அடிபடுற மூளையில் அடிபடுற காயங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதும் குறைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா தங்குற நாட்களும் 14% மேல குறைஞ்சிருக்கு. அதுல இந்த அளவுக்கு பயன்கள்லாம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால ஹெல்மெட்டுங்கிறது ரொம்ப அவசியம்.
அது உண்மையில உயிர் காப்பு கவசம் கூட. இது சர்வதேச அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் எப்படி நாம அதை அமல்படுத்த போறோங்கிறதுலாம் பிரச்சனை. அப்ப பம்மல் சீனிவாசன் சொன்னதுலையும் அவர் சங்கரலிங்க சார் சொன்னதுலையும் பல இதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. இதுல வந்து சில அதாவது ஹெல்மெட் தயாரிக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், சட்டம் இருக்கணும். சட்டம் இல்லாம இருக்கக்கூடாது, கண்டிப்பா போட வேண்டிய சட்டம் இருக்கணும். ஆனா சட்டம் வந்து அமல்படுத்துகின்ற பொழுது பம்மல் சீனிவாசன் சொன்ன மாதிரி நகைப்புக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து பாக்குறப்ப கேலி கூத்தா இருக்கு, அந்த மாதிரி அதை வந்து கொண்டு வரக்கூடாது. அதுக்கு மாறாக பள்ளி பருவத்திலிருந்து விழிப்புணர்வு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மாதிரி படிப்படியாக அதில் வந்து செய்யணும். செஞ்சா உண்மையிலே வந்து நல்லது, பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளை தடுக்கலாம். அதே போல பின்னால உட்காந்து போறவங்க ஹெல்மெட் அணியணும், கண்டிப்பா அவங்களும் அணியணும். சார் சொல்றபோட சொன்னாரு, விபத்துல வந்து இறக்குறவங்க பின்னால உட்காந்துருக்கணும் தான் இறக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கூடுதலாக இருக்கிறாங்க, அதை இறக்குறவங்க பெண்களாக இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். அதே போல அவர் சொல்ற நல்ல கருத்துக்கள் சொன்னாரு நம்முடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி. என்னன்னாக்க டூ வீலர் வந்து யூஸ் பண்றதை குறைக்கணும் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணுறது சொன்னாரு. அது வந்து சர்க்கஸ் பண்ற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப 100% உண்மை. இப்ப வந்து அரசாங்கம் நினைத்தாக்க அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அரசு அதுல வந்து போதிய அக்கறை செலுத்த என்பதான் கருத்து. சங்கரலிங்க சொன்ன மாதிரி பொது போக்குவரத்து வாகனங்களை வந்து அதிகப்படுத்தணும், ஏராளமான பஸ்ல விடணும். இப்ப பம்மல் சீனிவாசன் சில இடத்துல 3 பஸ் மாற வேண்டியிருக்கிறாரு. அந்த மாதிரி மினி பஸ் அதிகப்படுத்துங்க. இப்ப மினி பஸ் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மினி பஸ் அதிகப்படுத்துங்க. அரசே மினி பஸ் விட சொல்றீங்க? ஆமா, அரசே மினி பஸ் அதிகப்படுத்துங்க, எல்லா டவுன்லயும் விடுங்க. அப்ப என்ன குறையும் இல்லையா? அதே மாதிரி அதிகமான பேருந்துகளை வந்து இயக்குங்க. இப்ப வந்து பல வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்லாம் டூ வீலரே பெரும்பாலும் யூஸ் பண்றதே கிடையாது. நான் ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பான்ல வந்து டோக்கியோல டூ வீலர் ஓட்டி நான் பார்க்கவே இல்லை. அது ஹிரோஷிமா நேரத்தில் டூ வீலரே கிடையாது, எல்லாம் கார்ல போறாங்க, அப்படி நடந்து போறாங்க. டூ வீலரை குறைக்கணுங்கிற அவர்னஸே தேவைன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா டூ வீலரை குறைக்கணுங்கிற அவர்னஸே வேணும். மாற்று போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா ஒரே நேரத்துல அதிகமான மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெறாங்க பாத்தீங்களா, அதை குறைப்பதற்கான நடவடிக்கை தொலைநோக்கோட எடுக்கணும். அப்ப திட்டமிட்ட நகர்மயமாதல் இல்ல. அதே போல எங்க வந்து வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கோ, எங்க தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ அங்க வந்து இதர வசதிகள் இல்ல, அதிகமான பள்ளிக்கூடம் இருக்கிறதுல, குடியிருப்பு வசதிகள் இல்ல. இதெல்லாம் திட்டமிட்டு வளர்ச்சி இல்லாத வரக்கூடிய காரணம். குடியிருப்பு எங்கேயோ இருக்கும், ஸ்கூல் எங்கேயோ இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடம் வந்து எங்கேயோ இருக்கும். அப்ப வந்து அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து தேவையில்லாம வந்து இடம்பெயர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. போக்குவரத்து வசதியில பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய பொது போக்குவரத்து வசதி அதிகமானதுனால டூ வீலரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. வசதியா இருக்கணும் காரை பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி நிலைமையா இருக்கு. அப்ப எது நடக்குது, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்மார்ட் சிட்டி பதிலா வசதியான நகரங்களை உருவாக்கலாம், ஏற்கனவே கூடிய நகர்ப்புறங்களை மேம்படுத்தலாம், அதெல்லாம் செய்யணும். இப்ப சென்னை மாநகரத்தை எடுத்துங்க, நான் சைக்கிள் கொடுத்துறாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க வந்து போறதுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு எங்க இருக்குன்னா வழித்தடம் இருக்கு. டூ வீலருக்கு தனியா வழித்தடம் இருக்கா? நடக்கிறவங்களுக்கு தான் வழித்தடம் இருக்கா? நடக்கிற வழித்தடத்தை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர்ல இருந்து எல்லா ஒயரால இருக்கு, பெரிய பெரிய குழி வெட்டி வச்சிருக்காங்க. அந்த அந்த எலக்ட்ரிக் கம்பங்களை கையை வச்சா ஷாக் அடிச்சு இறக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு பல இடங்கள்ல. அப்ப நடந்து போறவங்களுக்கு பாதுகாப்புள்ள நிலைமை தான் பல இடங்கள்ல நகர்ப்புறங்கள் இருக்கு. அதே மாதிரி சைக்கிளிஸ்ட் தனியா வந்து வழித்தடம் கிடையாது, டூ வீலருக்கு தனியா கிடையாது. பல நாடுகளை பார்த்தீங்கன்னா தனித்தனியா வழித்தடம் வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையோட அரசு வந்து மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் செய்யாம நீங்க விபத்து வந்து தடுக்க முடியாது. அதே போல மது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. விபத்துகளை பெரும்பாலும் நடக்கிறது வந்து மதுல தான் நடக்குது. அப்ப அந்த மதுவை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதுல தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும். அரசாங்கமே மது வந்து ஒரு லாப நோக்கோட வந்து விற்கின்ற ஒரு போக்கு வந்து இன்னைக்கு இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி மிகப்பெரிய விபத்துகள் நடக்குது. இல்ல இப்ப நீங்களும் சரி சீனிவாசன் சாரும் சொன்னீங்க, ஹெல்மெட் வியாபாரிகளுக்கு சாதகமா செயல்படுற மாதிரி திட்டம்னு. இது தவிர்க்க முடியாது. ஆனா இதை வந்து நீங்க எப்படி ஒரு குற்றமா சொல்ல முடியாது? அதாவது இன்னைக்கு அதாவது தனியார் மையத்தை எதிர்ப்பது என்பது வேறு. இப்போ ஒரு ஹெல்மெட் ஒரு தேவையை ஒட்டி பண்றாங்கிறப்ப இதை வச்சு அந்த வியாபாரி இன்னைக்கு அடிச்சாண்டா கொள்ளைங்கிறது, அது இந்த மாதிரியே பார்த்தா அப்புறம் வேற எப்படிதான் நடக்கும்? அரசாங்கம் நான் என்ன சொல்றேன், அதுக்காக நான் முழுமையா அதை எதுக்கல. எப்படி இருந்தாலும் தனியார் நிறுவனம் தயாரிக்குது, அவங்க லாபம் தான் அடைய போறாங்க. இதுலயும் கூட அரசு வந்து சில நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப வந்து பேருந்து நிலையங்கள்ல அரசாங்கமே வாட்டர் பாட்டில் விற்கல 10 ரூபாய்க்கு. அப்ப வாங்குறவங்க 20 ரூபாய் வாட்டர் பாட்டில் அரைச்சு வாங்க. ஹெல்மெட் அரசே விற்கணும், ஹெல்மெட் அரசே கொள்முதல் பண்ணி விற்கட்டும், அரசாங்கமே உற்பத்தி பண்ணட்டும். மோட்டர் பைக் வாங்குறப்ப அவங்களே கொடுக்கட்டும். அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனம் மூலமா எதையுமே செய்யக்கூடாது முடிவுக்கு வந்தா என்ன அர்த்தம் அது? அப்ப எப்படி மக்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தை 900 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் வாங்குறாங்க. அப்போ 2 பேர் வாங்கினோம்னா 2000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு குடும்பத்துல. அதிகபட்சமான 1 வருஷம் 2 வருஷம் தான் யூஸ் பண்ணலாம். அப்ப திரும்ப காசு கொடுத்து வாங்கிட்டே இருக்கணும். அப்ப அரசாங்கம் வந்து ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? அப்ப ஹெல்மெட் அணின்னு வலியுறுத்தக்கூடிய அரசாங்கம் குறைந்த விலையில நல்ல தரமான ஹெல்மெட்டை கொடுக்கறதுக்கும் ஆவணம் செய்யணும். அப்ப அது நினைக்க ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தான் கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்ப இந்த சட்டத்துல ஹெல்மெட் வேணுங்கிற உங்க கருத்துல இருந்து யாருமே மாறுபட்டு பேசல. அரசு ஹெல்மெட் வேணும்னு சொல்றதுல இருந்தும் மக்கள் ஹெல்மெட் போட்டு உயிரை காப்பாத்திக்கணுங்க சொல்றதுல எல்லாருமே ஒன்றுபடுறாங்க.
ஆனா இந்த சட்டம் நீங்க இப்ப போட்டிருக்கிறது வந்து வெறுமனை விபத்தை தடுப்பது மட்டும் உங்க நோக்கம் அல்ல. நிறைய விஷயம் வந்து இதுல சாத்தியம் இல்லாம யதார்த்தத்துக்கு பொருந்தாம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தர்றதுக்கு பதிலா நிறைய தேவையில்லாம விஷயங்கள்லாம் இதுல சேர்த்து இது பண்ணிருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஐயத்தை ஏற்படுத்துதுன்னு சீனிவாச சார்லாம் சொன்னார். அதை நீங்க எப்படி இல்ல இது வந்து நெகட்டிவ் திங்கிங். எது நடந்தாலும் அதுல வந்து உள்ள நெகட்டிவா பாக்குறது. சொல்லுவாங்க இல்லையா, ரோஜா செடியில முள்ளு தான் நிறைய இருக்கு, ஆனா அது முள்ளு செடின்னு சொல்றது ரோஜா செடின்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்கன்னா அவங்க அவேர்னஸ் கொடுக்குறாங்க, நீங்க இந்த தேதிக்குள்ள வந்து போடணும், அந்த மீதி அது வரைக்கும் அதுக்கு மேல போடலைன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. இவர் சொல்றாரு வீட்டுல ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்தாக்கா என்ன பண்றதுங்கிற, ஏன் வச்சுட்டு வர்றீங்க, சொல்லியாச்சுல 1ஆம் தேதியில இருந்து போடணும்னு, ஏன் ஹெல்மெட் வச்சுட்டு வரீங்க, வண்டி எடுக்கும்போது அது ஞாபகத்துக்கு வரணும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டு என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பணம் பத்தலன்னு இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு பணத்தை எல்லாம் பிடுங்குறாங்க. அதுக்காக வேண்டிய என்ன சொல்றாங்க, ஹெல்மெட்டை நீங்களே வாங்கி வந்து கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஹெல்மெட்டை வாங்குங்கிறாங்க. ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினீங்கன்னா வாங்கி வச்சுக்க வேண்டியதான், வேற நீங்க செஞ்ச இதுக்கு தவறுக்கு இதை பண்ணினாவே நிச்சயமாக நம்ம போனோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹெல்மெட் வாங்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும், எடுத்துட்டு வருவாங்க, ஞாபகமா போட்டு வந்துருவாங்க. அட்லீஸ்ட் இந்த இந்த இது காரணத்துக்காக ஒரு 50 பேர் 170 பேர் போட்டு வந்தா கூட அது ஒரு சக்சஸ் தான் இந்த சட்டத்துக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சார் சொன்ன ஒரு ஐடியா நான் கரெக்ட், எப்படி இருந்தாலும் இந்த ஹெல்மெட் நிறைய போடணும் போது ஹெல்மெட் நிறைய தேவைப்படும். அதை வந்து கவர்மெண்ட்டோ இல்ல தனியார் நிறுவனம் ஏதோ ஒரு நிறுவனங்கள் பண்ணதான் இருக்கு. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல சொபிஸ்டிகேட்டடா நல்ல ஆடம்பரமா வாங்கணும்னு நினைப்பாங்க. சில இளைஞர்கள்லாம் ஒரு இப்பதான் நினைப்பாங்க, சில பேர் சட்டத்தை இது பண்றதுக்காக வாங்கணும்னு நினைப்பாங்க. அதற்காக பல வகையில ஹெல்மெட் வரதான் போகுது. அப்படி வர்றதுல வேணா கவர்மெண்ட் என்ன செய்யலாம், ஒரு பிக்ஸ் பண்ணலாம், நல்ல ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி, ஏன்னா ஒரு தனிக்கார் கம்பெனி வந்து லாபம் சம்பாதிக்காத அளவுக்கு ஒரு போடலாம், நியாயமான விலையை வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள பண்ணலாம், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி செய்யலாம். அந்த மாதிரி பண்ணலாம். தவிர அதுக்காக வேண்டி உடனே ஏதோ ஒரு கம்பெனிக்கு நியாயம் இது பண்றதுக்காக அரசு பண்றதுங்கிறது தவறு. இது ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுதான் பண்றோம். நல்ல கண்கூடா தெரியுது நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு. அதுவும் 2 வீலர்ல நிறைய இறப்புகள் ஏற்பட்டிருக்குது, பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு. நீங்க நம்ம நினைக்கிறோம் இங்க இருந்துகிட்டு 14% சார் சொன்னாரு, 14%ங்கிறது எத்தனை பேர், அத்தனை பேருடைய குடும்பத்தை நினைக்கணும். ஒவ்வொருத்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சட்டம் இந்த வந்திருந்தா என்னுடைய கணவன் பொழைச்சிருப்பானே, என்னுடைய குடும்பம் இதா இருக்காதுன்னு நினைப்பாங்க. இப்போ அதனால இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால ஒரு 10 குடும்பங்களுடைய இது பாகுபாட கூட சக்சஸ் தான். அப்படிதான் நினைக்கணுமே தவிர நமக்கு இருக்கிற சில இன்கன்வீனியன்ட், எல்லா சட்டமும் நமக்கு வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸை நம்மளுடைய சௌகரியத்தை குறைக்கத்தான் செய்யும். ஆனா அதில் உள்ள பின் விளைவுகளை நினைச்சு நம்ம என்னமோ காவல்துறைக்கும் இதுக்கும் பயந்துகிட்டு நம்ம சட்டத்துக்கும் கோர்ட்டுக்கும் பயந்துகிட்டு பண்றதுல நம்மளுடைய உயிர் இருக்கு. மற்ற சில வழக்குகள் இந்த இதெல்லாம் இருக்கு, மர்டர் கேஸ், திருட்டு கேஸ் மாதிரி உள்ள வழக்கெல்லாம் வேற, அதற்கு தடுப்பதற்காக உள்ள சட்டமெல்லாம் வேற. ஆனா இந்த மாதிரி சாலை விதிகளை பற்றி வருவது முழுக்க ஒரு அந்த நபர் எந்த நபர் அதை பின்பற்றுகிறாரோ அவருடைய உயிர் மேல் அக்கறை வைத்து கொடுக்கப்படுகிற சட்டங்களால இதை வந்து ஜனங்க அதிகமா மதிக்கிறோம். சட்டத்தை வந்து அதனுடைய எவ்வளவு கடுமையாக அது அமல்படுத்தப்படுகிறதுங்கிறதுக்காக அனுசரிக்கிறதுங்கிறது ஒரு நியாயமான அனுசரிப்பு அல்ல. அது எந்த காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த காரணத்துக்கு வலிமை இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த அகால மரணங்கள் இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு இன்ஜினியர் ஒரு இறந்து போனதா இப்ப ரீசன் இன்னைக்கு சொன்னாங்க. இப்போ இந்த இதுல இப்ப இந்த மாதிரி ஒரு அகாலமான ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ஆனா இது வந்து ரொம்ப கொஞ்சமும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம். சாதாரண இப்ப இதே வந்து ஒரு சின்ன கல்லு விழுந்துருந்துச்சு வச்சுங்க, நிச்சயமாக அவர் உயிர் பிழைத்திருப்பார். அந்த ஹெல்மெட் போட்டிருந்ததுக்கு நிச்சயமாக மேல இருந்து ஒரு தருணத்துல இப்படி ஒரு செய்தி வந்தது, எல்லாருமே விவாதம் ஆயிடுச்சு. ஆமா, ஹெல்மெட் அணிந்த இன்ஜினியர் பலி அப்படின்னு. அந்த ஹெல்மெட்டுக்கு இந்த இது ஒத்து வராது. ஏன்னா இது வந்து பெரிய கைடர் விழுந்திருக்கு, பெரிய இரும்பு இது விழுந்திருக்கு. நான் எது சொல்றேன்னா அதே இவருக்கு ஒரு சுற்றில ஏதோ ஒன்று விழுந்து இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஹெல்மெட் போட்டதுக்கு அவர் பிழைச்சிருப்பாரு. அதனால ஹெல்மெட்டுங்கிறது மிக இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு மிக தேவை. அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றத இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம உபயோகப்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக பல மரணங்கள் தவிர்க்கப்படும், பல குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். கண்டிப்பா. அதனால இப்ப போட்டிருக்க சட்டங்கள்ல அவர் சொன்ன விமர்சனங்கள்லாம் இதே கிடையாது. அது எல்லா அது நல்ல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதுமான வாய்ப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேதி வரைக்கும் கொடுத்துட்டு 18ஆம் தேதியிலிருந்து வார்னிங் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எச்சரித்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கேஸை போட போறாங்க. அதுவும் வந்து முதல் இதுல வந்து கேஸ் போடுறதுல ஃபர்ஸ்ட் ஃபைனல்லாம் வந்து அதே பழைய மாதிரி தான் 100
200 300 தான் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் இல்ல அப்படிதான் போட போறாங்க. அதை தவிர அதுக்கு அபார்ட் ஃப்ரம் தட் ஃபைன் இந்த ஒரு இது ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து காட்டுற வரைக்கும் அந்த ஆவணங்களை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து சட்டத்துல இடம் இல்லை, அந்த லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்கு சட்டப்படி இடம் இல்லை, அது டிஸ்கஷன்ல இருக்கு, அது பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல அந்த மாதிரி வாகன சட்டப்படி இல்லை, இது கோர்ட்ல கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பின்னாடி ஆலோசனை பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா. இல்ல நீங்க சொல்ற மாதிரியான டிராபேக் இருந்தாலும் அல்டிமேட்டா இந்த சட்டம் வந்து எப்படியாவது அவனை தலைக்கவசம் அணி வைப்பது அப்படிங்கிற நோக்கம் தானே. இதுல நமக்கு என்ன பிரச்சனை? உங்க அந்த விவாதங்கள் தனிப்பட்ட முறையில இருந்தாலும் இவன் தனியார் ஹெல்மெட்டுக்காரங்க இதை கொள்ளையடிச்சிருவான், இதான் சாக்குனா அவனுக்கு வியாபாரம், இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. அதை கூட நம்ம வச்சுக்கிட்டாலுமே அல்டிமேட்டா வந்து எல்லாருமே தலைக்கவசம் அணிவது என்பது ஒரு 14 விழுக்காடு உயிர் நமக்கு கிடைக்குது, மிச்சமாகுது, பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடுறோம்னா நல்ல விஷயம் தானே. இல்ல இந்த சட்டங்கள்லாம் ஏற்கனவே 20-25 வருஷமா இருக்குது, இல்லாம கிடையாது, புதுசா சட்டம் கிடையாது. அதாவது எப்படின்னா இந்த வழக்கு நடந்து இந்த நீதிபதி சொன்ன கருத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் வந்து ஒரு இஷ்யூ ஆயிருக்குது. ஏற்கனவே இருந்த சட்டம் தான் இது. இப்போ நீங்க அந்த சார் ஒரு கருத்து சொன்னார், 2 விதமான பாதைகள் இருக்கு. ரோடுனா ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது, தெருக்கள் நீங்க கூட சொன்னீங்க தெருக்கள் ஒன்று இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு தெரு சின்ன சின்ன சாலைகள் எல்லாம் எந்த விபத்துகளும் நடக்கிறது கிடையாது. விபத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விபத்துகள் வந்து இந்த மெயின் ரோடுன்னு சொல்லப்படுகின்ற பெரிய ரோடுகள் தான். இன்னும் சொல்ல டோல்கேட் இருக்கிற ரோடுகள் நடக்குது. நான் உண்மையிலே ஒரு சின்ன ஆலோசனையாக கூட சொல்கிறேன். எப்படின்னா நீங்கள் இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டோல்கேட் வச்சுட்டாங்க. டோல்கேட்டுன்றது ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு போனால் கூட அடுத்த டோல்கேட் வந்துடுது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். இது இந்த டோல்கேட்டுகளில் ஒரு டோல்கேட் முடிஞ்சு இன்னொரு டோல்கேட் நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விபத்து நடந்திருக்கும். யாராவது அடிபட்டு விழுந்திருப்பாரு, நிறைய இடத்துல பார்க்குறோம். அது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னா அவர் தண்ணி அடிச்சிருந்தாரு, போதையில் இருந்தார், குடி போதையில் இருந்தால தான் இருந்து சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், டோல்கேட் இருக்குது இல்லையா, இந்த டோல்கேட்லேயே இந்த செக் பண்ணுற மிஷினை வச்சா என்ன, ஒரு டோல்கேட்லேயும் இந்த குடி போதை செக் பண்ணுற மிஷினை வச்சு அங்கேயே ஸ்டாப் பண்ண விபத்து நடக்க போகிறது இல்லை. இது யாரா பண்ணியிருக்காங்களா? அதாவது எதெல்லாம் சாத்தியமாக இருக்கணும், ஒரு சாத்தியமாக நான் நினைப்பேன் டோல்கேட்லேயே ஸ்டாப் பண்ணலாம். டோல்கேட்டில் துட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நீ குடி கும்மாளம் போட்டுக்கோ, நீ ஒன்று விட்டுறான், அவன் பாட்டு போயினே இருக்கிறான். அடுத்த டோல்கேட்லேயும் செக் பண்ணுறது கிடையாது. 10 டோல்கேட் தாண்டினாலும் குச்சிருக்கானான்னு செக் பண்ணுறது கிடையாது. பணம் வாங்குறதுலாம் குறியா இருக்காங்க. 28 ரூபா கூட, 58 ரூபா கூட, 140 ரூபா கூடன்ட்டு. அப்போ அந்த டோல்கேட்டுகள்லேயே இந்த மது போதை செக் பண்ணக்கூடிய மிஷினை வச்சு அங்கேயே அவங்கள ஸ்டாப் பண்ண பிரச்சனையை தீர்க்கும். அதே மாதிரியான துணி தான் இதுலயும் பின்பற்றப்படுதுங்கிறீங்களா? இதே மாதிரியான வழிமுறை தான். நான் என்ன சொல்றேன் எப்படின்னா இந்த புடுங்கிறது இருக்கு பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி நடங்கன்னு சொல்றேன். நான் ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் எல்லாரும் அணியணும், நானும் ஹெல்மெட் போட்டு தான் எல்லாரும் ஹெல்மெட் தான் போட்டு இருக்கிறோம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா இந்த இஷ்யூவே சட்டவிரோதமானது. அவர் சார் சொன்னது என்னன்னா பழையபடி தான் சொன்னார், அப்படி கிடையாது. நீங்க பாருங்க 1ஆம் தேதிக்கு அப்புறம் இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போறாங்கன்றது அப்பதான் தெரியும். வண்டி ஓட்டுற எல்லாருமே யாரெல்லாம் தெரியாம ஹெல்மெட் போட்டு வராதவங்க, பின்னாடி ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தவங்க, இவங்க எவ்வளவு பாதிக்கப்பட போறாங்க. லிஃப்ட் கொடுக்கறவங்க கையில ஹெல்மெட் வச்சா லிஃப்ட் கேட்கணும். இனிமேல் நம்ம லிஃப்ட் வாழ்க்கையில யாரும் கொடுக்க முடியாது. லிஃப்ட் கொடுக்கறத தடுக்கிற சட்டம் இது. சட்டம் கிடையாது, தடுக்கிற ஒரு இஷ்யூ கொண்டு இருக்காங்க. ஒருத்தன் ஐயா ஹாஸ்பிட்டல் ஹெல்மெட் அணியிற சட்டம்னு சொல்றத விட லிஃப்ட் கொடுக்கறத தடுக்கிற சட்டம். எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனாங்களோ, ஐயோ உன்னை ஏத்தனா எனக்கு ப்ராப்ளம் பா, வண்டியை பிடிக்கணும் போயிடுவான், ஒரு பிரச்சனை, ஸ்கூல் பரீட்சை எழுத போனோம், லிஃப்ட் கொடுக்க முடியாது. இனிமேல் லிஃப்ட் கொடுக்கறவங்க லிஃப்ட் கொடுக்கற தடுக்கிற விஷயமா தான் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா படிப்படியாக ஹெல்மெட் சொன்னா நிறைய புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்தாரு அவர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள். இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் இவர் தான் கொடுக்குறாரு தவிர எந்த டிவிலையோ இல்லை ஊடகங்கள்லையோ இல்லை அரசோ நோட்டீஸ் போட்டு யாரும் கொடுக்கல. இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து 2 வீலர் அணிஞ்சா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ விபத்து இருக்குன்ற புள்ளி விவரங்களை கொடுத்தா கூட ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு திரும்ப சொல்றேன், சட்டவிரோதமாக மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டுக்கு விரோதமாக மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் திருத்தாமல், நீங்க அந்த வாகன பாதுகாப்பு சட்டத்தை திருத்தாம நீங்க லைசன்ஸ் பிடிக்கணும், ஆர்சி புக்கை பிடிக்கணும்னா சட்ட விரோதம், இட் இஸ் இல்லீகல். நான் சொல்றேன், சட்டவிரோதமான விஷயத்தை எப்படி பண்ண போறாங்க? இதை ஏத்து யாருமே வழக்கு போடல. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படின்னா இது தவறானது, சொல்லப்பட்ட கருத்து எல்லாமே தவறானது. டீடைல்டா சொன்னா பரவாயில்ல, அப்படி சொல்லவே இல்லை. முதல் வாட்டி, 2வது வாட்டி, 3வது வாட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல 3வது வாட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு வேலிடான क्वेश्चन. இது இருக்கு, பண்ற கையில ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுத்திருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் இப்ப இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இந்த வண்டி நம்பரை போட்டாவே ஆல்ரெடி உங்க இன்வால்வ்டா அப்படிங்கிறது தெரியும். அப்ப முதல் வாட்டி கிடையாதுன்னு அவத்தவாளம் கொடுக்கறாரா? என்னன்னா இதுல என்ன ஒரு டிராபேக்னு கேட்டீங்கன்னா, ஒரே வெஹிக்கிள வெவ்வேறு டைம்ல வெவ்வேறு பேர் எடுத்திருந்தாக்க அவர் பாதிக்கப்படுவார்.
அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதெல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டாந்தோம்னா பல ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கதாங்க செய்யும். அதுக்கு வர்றது அதோட அல்டிமேட் நீங்க சொன்னது மாதிரி எந்த காரணத்துக்காக அதை பண்றாங்க, இவ்வளவு எல்லாம் பண்றது எதுக்கு? ஏதாவது அரசுக்கு லாபம் வர்றதுக்காக, ஒரு தனி மனிதனுடைய பணத்தை பிடுங்கிறதுக்காக பண்ணாங்கன்னா நீங்க சொல்ல தனி மனித உயிரை காப்பதற்காக எடுக்கிறதுல போயிட்டு நம்ம ஒண்ணு அந்த எது நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றதுலயே ரொம்ப பாதுகாப்பா தான் பண்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்றாங்களே தவிர இப்படி பண்ணும் போதும் அங்க இருந்து இப்ப நம்ம ஒரு ஆறு வந்துட்டாருன்னா உடனே பண்ணிட போறது இல்லை. அங்க வந்து மனிதாபிமான அடிப்படையில ஒருத்தவங்க வந்துடுறாங்க, சார் மறந்துட்டு வந்துட்டாங்க சார்னு சொல்றாங்க, பின்னாடி உட்காந்துருக்க இல்ல ஒய்ஃபுக்கு போடாம இருக்கிறாங்க, அவரே இந்த ஆரையை மன்னிச்சு விடுவாரு. அவரை யாரும் ஒன்னும் நடவடிக்கை எடுத்துட போறது இல்லை. அவர் நினைச்சாரா மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடுவாங்க. அது சொல்லக்கூடிய இதை பொறுத்து இருக்குது. அது மாதிரி செஞ்சு விடுவாங்க. சில சமயங்கள்ல திரும்ப ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லைங்களா? அதே மாதிரி காலை வந்து ஒரு பக்கம் போட்டுக்கணும்னு சொன்னாரு அவர். நல்ல கருத்து இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ஊர்ல புடவை அணிய கலாச்சாரம் எல்லாருமே நவீன உடைக்கு மாற வேண்டியது. இதுக்காக கலாச்சாரத்தை மாற முடியாது. அட்லீஸ்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக மாறலாம்ல. அது எப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுங்க, இது வந்து உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல சார் நமக்கு. அதுக்காக புடவை ஊத்திக்காதன்னு சொல்றதுலாம் நியாயமா இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? உயிர் சார்ந்த நீங்க சொல்ல ஞாபகம் வச்சுங்க. சுடிதார் போறதுல என்ன சார்? இப்ப சுடிதார் அவங்க விருப்பங்க. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரீங்களா? அப்புறம் சுடிதார் தான் போடணும், பேண்ட் தான் போடணும், சட்டம் கொண்டு வரீங்களா? சட்டம் கொண்டு மக்களுடைய எதையுமே மாறக்கூடாதுங்க. எந்த அமைப்பு மனித உரிமைக்கு மீறலாம் நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இது ஒருத்தருடைய தனி மனித உரிமையை ஹெல்மெட்டை கொண்டு காமின்னு சொல்லுங்க. வண்டியை வச்சு ஹெல்மெட்டை கொண்டு காமின்னு சொன்னா பரவாயில்ல. இதுக்கு போய் ஒரு ஹெல்மெட் வாங்கணும், அது ISI உள்ள ஹெல்மெட், அது தரமான ஹெல்மெட் சொல்றதுல என்ன சார் தவறு இருக்கு? ஏன்னா வீட்டுல தான் ஹெல்மெட் எடுத்துன்னு காமின்னு சொல்லலாம் இல்லையா? ஹெல்மெட் போடாம மாட்டான், வீட்டுல ஹெல்மெட் கொண்டு போய் இது வந்து என்ன எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் ஏன் வாங்க சொல்றாங்கன்னு தான் கேக்குறேன். என்னோட கேள்வி, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா எப்படி மறந்துட்டு வர முடியுது? மறந்துட்டு வர மாட்டாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் டேட்டா கொடுத்தாச்சு, எல்லாரும் போட்டுட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது வெளில கிளம்பும் போதாச்சும் ஒருத்தர் தலையில ஹெல்மெட் போட்டிருக்காங்கன்னு எடுத்துருவாங்க. அதெல்லாம் யாரும் மறந்துட்டு வர மாட்டாங்க. நீங்க இந்த சட்டத்தை கடுமையாக்குனீங்கன்னா நிச்சயமா மறந்து வந்துட்டாங்கன்னா வண்டி டெலிவரி எடுக்க வரும்போது ஹெல்மெட் எல்லாம் கூட இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குதா? எப்படின்னா இதுல வந்து நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. இது சார் ஒரு இது சொன்னாரு, இப்போ சென்னையில நடைபாதையே கிடையாது, பிளாட்ஃபார்மே கிடையாது எந்த ரோட்லயும். இப்போ அந்த நடைபாதையில போற முடியாம ஏகப்பட்ட இறப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாகன ஓட்டிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து என்ன கருத்து வருதுன்னா, இப்போ 2 வீலர் ஓட்டுறவங்க மட்டும்தான் ஹெல்மெட் போடணும்னா ஏன் அவங்க பாதசாரிகளும் அந்த வாகன ஓட்டுநரும் போட வேண்டியதானு கேள்வி கேட்குறாங்க நம்மகிட்ட. அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஐயா சொன்ன மாதிரி அந்த ஹெல்மெட் வந்து எப்பவுமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பெரிய ஒரு 20 டன் வாகனம்லாம் வந்து நம்ம மேலே மோதிச்சுன்னா சாவு தான். அதே போல் கேடர் மேலே இருந்து விழுந்துச்சுன்னா சாவு தான். அதனால் ஹெல்மெட்டு அணிவது என்பது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விபத்துங்கள் இருந்து ஒரு பாதுகாப்பு, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இப்போ உதாரணமாக அந்த வாகனத்தில் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இது என்னென்னா இவர் டாக்டருக்கு தெரியும், நியூரோ சர்ஜன் ராமமூர்த்தி ஒரு தடவை பேசும்போது சொன்னார் அவர். அதாவது விபத்துகளில் கையிலையோ கால்லையோ இது பண்ணியாச்சுன்னா அந்த காலுக்கு கூட வேறு காலை போட்டு மரக்கால் போட்டுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு பார்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் பிரெயினில் ஒரு சின்ன டிஷ்யூ வந்து அது செயல்படாமல் போயிடுச்சுன்னா அதை இது பண்ண முடியாதான். அதனால தான் மூளைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் அது வந்து தலை கவசம் போட சொல்கிறாங்க. அது ஒன்று தான் மூளைக்கு பாதுகாப்பு. ஏன்னா இப்போ சமயத்தில் அந்த விபத்து மட்டும் கிடையாது, விபத்து இல்லாமல் மற்ற காரணங்கள்லாம் மூளையில் வந்து செயலற்று போகுது. உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த அருணா ஷன்பக்குன்னு ஒரு நர்ஸு இதை படிச்சிருப்பீங்க. பாலியல் வன்முறையில் அவங்க இது பெற்றதுனால கிட்டத்தட்ட 42 ஆண்டு மூளை பாதிச்சு 42 ஆண்டுகள் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கிறாங்க. 42 ஆண்டுகள் ஆஸ்பத்திரி தான் அதை கவனிச்சுட்டு இருந்திருக்குது. அங்கே வந்து கருணை கொலை கிடையாது இந்தியாவில். அப்போ அவங்கள வந்து சீக்கிரம் சாகடிக்க முடியல. அவங்க 42 ஆண்டுகள் தொடர்ந்து துன்பம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் இங்கேயும் என்ன ஆகும்னா, அந்த மூளையில் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் வருஷக்கணக்காக படுக்க வேண்டியிருக்கும். அப்போ அதை யார் கவனிக்கிறது? அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு இது. ஹெல்மெட் இது பண்ணாதனால சாவு இதில் தடுக்க முடியாதுங்க அது சொல்றாரு. இப்ப ஒரு 50 பேர் இல்ல குறைஞ்சிருக்குல்ல, அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல இல்ல அதாவது ஒரு 50 பேர் அடிபடுறாங்கன்னா
அட்லீஸ்ட் ஒரு 15-20 பேருக்காவது அந்த ஹெல்மெட்னால 2 பேர் தப்பிச்சா கூட உயிர் தான். அந்த குடும்பம் தான் அப்படிதான் நினைக்கணும் நம்ம. அதனால இப்ப அதை வந்து இன்சிஸ்ட் பண்றது அதான். ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல ஆக்சிடென்ட்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. வீல்ல விழுவாங்க, மேல தலையில ஏற, அப்ப போய் ஹெல்மெட் எப்படி யூஸ் ஆகும்? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வண்டியே ஸ்மாஷ் ஆயிருக்கும், ஆனா ஆள் பொழைச்சிருப்பாங்க, சின்ன காயத்தோட. கண்டிப்பா. இப்ப அவரு தனி மனித உரிமை மீறல் அப்படிங்கிற விஷயத்த சீனிவாசன் சார் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து அதை சொல்றாரு. இந்த சட்டம் வந்து தனி மனித உரிமை மீறுதல் இல்ல, தனி மனித உரிமைன்னு சொல்ல முடியாது. அது மக்களுக்கு பயனும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அது அதே நேரத்துல அவங்க தன் கடமையை செய்ய மறந்துட்டு அத பழிய வந்து பொதுமக்கள்கிட்ட போடுறாங்கதான் இது. அதே போல வியாபாரிகளுக்கு சாதகமா இருக்குங்கிறது அப்பட்டமான உண்மை. இல்ல, இது எப்படி நீங்க ஆல்டர்னேட் பண்ணுவீங்க? அதாவது இது ஓகே, அரசுக்கு ஒரு நோக்கமே இருக்கு, தனியார்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டே பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து எப்படி இப்ப உடனடியா இப்ப இந்த விஷயத்தையும் செஞ்சாகணும், தனியார்களுக்கும் நம்ம கொள்ளை லாபம் வந்துடக்கூடாதுன்னா அது வேற எப்படிதான் செய்ய முடியும்? நீங்க விலை நிர்ணயிக்கணும். இல்ல, இப்போதைக்கு முந்தி அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து முந்தி சைக்கிள் 2 வீலர் போனா உடனே காவல்துறையில புக் பண்ணிடுவாங்க. அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை ஃபைன் பண்ணி ரொம்ப இது. அதே போல் இப்போ மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இளைஞர்கள் தான் இதில் ஈடுபடுறது பூரா, வேகமாக போகிறது பூரா இளைஞர்கள் தான் மோட்டர் சைக்கிள் போகிறாங்க. வேகமாக போனவங்களை என்ன கிட்டத்தட்ட 20-30 பேரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி வெறும் ஜட்டியோட மட்டும் இருக்க வச்சு ஒரு நாள் முழுதும் இருக்க வச்சிருக்கிறாங்க. காவல்துறை இப்படி செய்கிறாங்களா? மகாபலிபுரத்தில் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி, பத்திரிகை செய்தி. அதுக்கப்புறம் வந்து அந்த மோட்டர் சைக்கிளை பாதுகாப்பதற்காக ஒரு 1200 ஃபைன் வேற அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. அது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்குது. அது அப்போ இந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது, காவல்துறைக்கு அதிக அதிகாரம் போயிடும் சொல்றீங்களா? அதாவது துஷ்பிரயோகம் பண்ண இதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. பொதுவாக எந்த சட்டம் போட்டாலும் இதை யாராவது தவறா பயன்படுத்த தானே செய்வாங்க. அந்த அங்கேயும் அதனால என்னன்னா அரசு செய்ய வேண்டியது இந்த இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்கள வந்து முறைப்படுத்தணும். இப்போ ஆக்சிடென்ட் அதிகம் நடக்கிறது வந்து இந்த இளைஞர்கள் வச்சு தான் பார்த்தா. இப்போ மோட்டர் சைக்கிள்லாம் இன்னொன்று வந்து அந்த இருசக்கர வாகனங்கள்லாம் வந்து நம்ம ரோட்டுக்குன்னா ஒரு 100 சிசி போதும். கிட்டத்தட்ட இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் மோட்டர் சைக்கிள் வாங்கி இளைஞர்கள் ஓட்டுறாங்க. அந்த பீச்சில், மெரினா பீச்சில் எவ்வளவு ரேஸ் நடந்து எத்தனை உயிர்கள் பலியாயிருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால மெயினாக வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து இளைஞர்கள் தான். அவங்கள எஜுகேட் பண்ணி அந்த சாலை விதிகளை கடைபிடிக்க சொன்னாலே போதும், ஏகப்பட்ட விபத்துக்கள் குறைந்து விடும். டாக்டர், இது எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது வேறு விதமான சட்ட விதிகளை உள்ள பல்வேறு பிரச்சனைகள் எனக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவர் சொல்ற மாதிரி இது காவல்துறைக்கு வேறு விதமா அவங்க கையில ஒரு அதிகாரம் போன்றது, மக்கள்கிட்ட அதிகமா இன்டர்வெட் பண்றதுக்கான வாய்ப்பு அதுல அதிகம் இருக்கு, மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, வேற விதமான அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனித உரிமை ஆர்வலர் சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டத்துக்கு புறம்பாக முரணாக எதையும் செய்யக்கூடாது, அதை அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தால் அது வந்து எதிர்காலத்தில் அந்த மாதிரி இருந்தாக்கா அதை எடுத்து போராடணும், வழக்கு தொடரணும், வழக்கம் தொடரணும். அதில் வந்து எங்களை போனவங்க நிச்சயமாக செயல்படுவோம். அதுக்கடுத்து வந்து இது தனிப்பட்ட நபருடைய உரிமை அப்படின்னு பார்க்க முடியாது. அது ஏற்கனவே அவர் சார் நம்ம தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து நாட்டுக்கு உரிமை அடுத்தவனையும் சேர்த்து பாதிக்குது. விபத்துல உள்ளவங்களும் பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது. இன்னும் சொல்ல போனா அரசுக்கு தேவையில்லாத செலவினம் வருது. இப்போ மருத்துவமனையில் போய் 15 நாள் இருக்காருன்னு வச்சுங்க, யாரு அரசாங்கம் தானே செலவு பண்ணுறது? அப்போ மக்களுடைய வரிப்பணம் தானே. ஒரு தலையில வந்து மூளையில அடிபட்டு போயிருந்தாலும் ஒரு 10 நாள் இருந்தாருனாக்க தனியார் மருத்துவமனை 10 லட்சம் ஆகும், அரசு மருத்துவமனை இலவசமாக செய்ய போறாங்க. அப்ப அதுமே அரசு ஒரு செலவு தானே, அது பொதுமக்களுடைய வரிப்பணம் தானே, இந்த சமூகத்தோட பணம் தானே. அப்ப தனிப்பட்ட உரிமைங்கிறது சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. நிச்சயமா இவ்வளவு விபத்துகள் நடக்குதுன்னு சொன்னா அது அரசுக்கு கெட்ட பேர் தானே. இப்ப எல்லா மத்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அப்ப இவங்க வந்து சரியா இது பண்ணல, என்ஃபோர்ஸ் பண்ணலன்னு. நம்ம வந்து டிராபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணோம்னாவே ஆக்சிடென்ட் குறையுது. நம்ம பார்த்தோம் 2002ல டிராபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணோம் சிட்டில, 200 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் குறைஞ்சிச்சு. ஆனா அப்ப என்ன ஆச்சுன்னா பப்ளிக் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸ் வந்து இது பண்றாங்க, கவர்மெண்ட் காசு வாங்குறதுக்காக. ஆனா இந்த மாதிரியான சூழல்ல காவல்துறையினரும் அப்படி நடந்துக்கிறாங்கிறது உண்மையா இல்லையா? அது எங்க சட்டத்தை அமுல்படுத்துற எல்லா இடத்துலயும் கரப்ஷன் இருக்குதான் செய்யும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சொல்ல முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க 500 ரூபாய் நீங்க ஃபைன் கட்டுங்கன்னா 100 ரூபாயை கொடுத்துட்டு போனா போதும், அது 50 ரூபாயை கொடுத்துட்டு போனா போதுன்னு டெம்ப் பண்றது யாரு? பப்ளிக் தான். ஏன் நீங்க சரி நானே பாத்திருக்கேன். இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கெல்லாம் இந்த சார் சொன்னார் பாருங்க, டபுள்ஸ் போனாக்கா கேஸ் போடணும். நான் டபுள்ஸ் போனாக்கா நம்ம கேஸ் போட்டோம்னா அவன் வாழ்க்கை பாதிக்குன்ட்டு சைக்கிள்ல காத்த பிடிங்கி விட்டுருவோம். நாங்கெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது செஞ்சிருக்கிறோம். காத்த பிடிங்கி விட்டு தள்ளிட்டு போடணும். ஏன்னா டபுள் அவன் என்ன கேட்பான், கம்யூனிஸ்ட்காரவங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா?
ஏன் காத்த பிடுங்குறீங்க, உங்களை யார் என்ன ஒரு சொல்லி கேஸ் போட்டுங்க, ஏன் செயல் கேட்டிருக்காங்க என்ன, நான் சரின்னு சொல்லி போட்டு கேஸை போட்டோம்னா, கேஸ் போட்டோம்னா என்ன ஆகும், இதுக்கு வரணும், ஒரு நாள் வேலையை விட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்து ஃபைன் கட்டணும். இது வந்து காத்த பிடிக்கிட்டுனா கொஞ்சம் தூரம் போவாங்க, ஒரு அப்பெல்லாம் அரைனா தான் வால் டீப் வாங்கி போட்டுட்டு காத்தடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக மனிதாபிமானத்தில் நம்ம இதை செஞ்சோம்னா இப்படி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப அந்த கேள்விதான் அவர் கேட்கிறாரு. நீ வந்து ஃபைனை போட்டா என்ன பண்ணுவோம், 100 ரூபாயா 50 ரூபாயா கொடுத்துட்டு போயிட்டு அங்க போய் பேசாம போயிடுவாங்க. இப்ப நீங்க ஹெல்மெட் ஒண்ணு வாங்கி தான் ஆகணும்னு சொன்னா ஹெல்மெட்டை வாங்கிடுவீங்க, வாங்கினா அதை சும்மா வச்சுட்டு போக மனசு வராது, தள்ள வச்சுட்டு தான் போவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல ஏற்படுற சட்டத்தை போய் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இன்னொரு புள்ளியோரத்தை சொல்லி நான் தீர்வுன்னு சொல்ல நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க டிரைவருடைய ஃபால்ட்னால கூடிய விபத்து, நெஜிலன்ஸ் அவருடைய அலட்சியத்தினால, டிரைவருடைய அலட்சியம், கவனக்குறைவு, இல்லைன்னா பயிற்சி இல்லாத ஓட்டுறது, இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவருடைய ஃபால்ட்னால நடந்த விபத்து இறப்பு பார்த்தீங்கன்னாக்க மொத்த விபத்து 15,563. அதில் டிரைவருடைய ஃபால்ட்னால நடந்த விபத்து இறப்பு பார்த்தீங்கன்னாக்க 14,795. அதே மாதிரி மொத்த விபத்து வந்து அதாவது இறப்பு எல்லாம் சேர்த்து மொத்த விபத்து வந்து 66,238. அதில் டிரைவர் வரக்கூடிய ஃபால்ட்னால அந்த விபத்துன்னு பார்க்குறப்ப 63,658. அப்போ இந்த 2 புள்ளிவரம் எதை காமிக்குதுனாக்க டிரைவர்கிட்ட ஏராளமான பிரச்சனை இருக்கு. அப்போ டிரைவர்களுடைய கண் பார்வை குறைவாக இருக்கிறது, காது கேட்காம இருக்கிறது, உடல்நல குறைவாக இருக்கிறது, பல்வேறு உடல்நல குறைவோட ஓட்டுறது, நீண்ட தூரம் ஓட்டிட்டு போறது, போதையில ஓட்டுறது, டிஸ்ட்ராக்ஷனோட ஓட்டுறது, ஏதாச்சும் கவனக்குறைவா வேற பக்கம் திரும்பிட்டு ஓட்டுறது, தனிநபர் பிரச்சனை நிறைய இருக்கு. நிச்சயமாக அதுல வந்து அந்த டிரைவர் சார்ந்த பிரச்சனை தான் பெரும்பான்மையான பிரச்சனையா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து டிரைவர்களை ஒழுங்காக பயிற்றுவிப்பது, அவங்க உடல்நிலை பரிசோதிப்பது, கண் பரிசோதனை செய்வது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி சாலை ஓரங்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆபாச போஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. டிரைவர் ரோட பார்த்துட்டு ஓட்டுறப்போ அதை பார்த்து ஓட்டிட்டு போவாரு. அப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நடக்குது. அப்ப இதனாலதான் விபத்து வந்து பெரும்பான்மையான விபத்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப சமயத்துல ஒரு தொலைக்காட்சியில கூட காமிச்சாங்க, பைலட்ஸ், இந்தியன் பைலட்ஸ் வந்து ட்ரெயினிங்கே முழுமையா எடுக்கிறது இல்லை. அதாவது குறைந்தபட்சம் பல நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க 200 மணி நேரம் 300 மணி நேரம் ஓட்டி நல்ல துணை பைலட்டா இருந்து பயிற்சி பெற்று வரதான் தனியா விடுறாங்க. ஆனா இங்க வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெறும் 20 மணி நேரம் 30 மணி நேரம் கூட ஓட்டாம பைலட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு போக்கு இருக்கு பாருங்க. அதனால பைலட்ஸே பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஆல்கஹாலோட சாப்பிட்டு ஓட்டுறதெல்லாம் பாக்குறோம், அது செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பல பேர் பிடிச்சிருக்காங்க. அதே போல இவர் பம்மல் சீனிவாசன் சொல்ல தெளிவா சொன்னாரு, எல்லா செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மது அறிந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான அந்த கருவியில வைக்கணும், அதன் மூலமா டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சா பெரும்பாலும் விபத்துகள் வந்து குறைக்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஹெல்மெட் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதே சமயத்தில் ஹெல்மெட் அவசியம், ஹெல்மெட் வந்து போடுவது சட்ட ரீதியா அமல்படுத்த வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது மட்டுமே தான் பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்க கூடாது. அரசு தரப்புல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளையும் செய்யணும். நீங்க நிச்சயமாக சாலை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது குண்டு குழிமா இருக்கிறது, மிக மோசமான சாலைகள்லாம் மிகப்பெரிய விபத்துக்கு காரணமா இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து அரசு கவனிக்கணும். அப்ப அரசாங்கம் தான் செயலில் உள்ள எல்லா விதமான பிரச்சனையும் விட்டுட்டு திசைப்புற நோக்கத்தோட வந்து இந்த ஹெல்மெட்டை மட்டுமே வலியுறுத்துவது ஏற்புடையது அல்ல. ஆனா ஹெல்மெட் வேணும், அது சட்டம் வேணும், அமல்படுத்தணும். உங்களுக்கு நிறைய கருத்து சுருக்கமா? அதான் அரசு வந்து அதனுடைய கடமையை செய்யணும். நம்மளும் வந்து ஹெல்மெட் போட்டு போறது நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதுதான் கண்டிப்பா அந்த உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும் அப்படிங்கிறது. சார் உங்களோட நிறைய கருத்து? சென்னையில பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு மேல 2 வீலர் வந்து ஓட்டக்கூடாது ஸ்பீடு. ஆனா 40 கிலோமீட்டருக்கு மேலதான் எல்லாரும் ஓட்டுறாங்க. எத்தனை பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க? போட்டது கிடையாது. ஏன் போட மாட்டாங்கன்னா, முன்னாடிலாம் டிவி 50cc வண்டி தான் இருக்கும். இப்போ வண்டி பாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணே இருக்கான், 100, 150, 175, 350cc ஸ்பீடு வண்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த வண்டியை வந்து விற்கிறதுக்கு அனுமதிக்கிறோம், அந்த வண்டியை வாங்குறாங்க, ஸ்பீடா ஓட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம். அப்போ என்ன பண்ணனா 40 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டினா ஃபைன் போடுறோன்ற சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை கடுமையாக பயன்படுத்தி முன்னெல்லாம் ஒரு மிஷின் தூரத்தில் வச்சுன்னு பார்ப்பாங்க, ஸ்பீடு இருந்தால் பிடிப்பாங்க. அதெல்லாம் இப்போ பிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி பிடிச்சி அந்த ஸ்பீடாக ஓட்டுறவன் தடுத்துன்னு வச்சுங்க, இது பண்ணலாம். ஒன்னே ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள், இந்த 1ஆம் தேதிக்கு மேல யாராவது உங்க லைசன்ஸை கேட்டாலோ ஆர்சி புக்கை கேட்டாலோ கொடுக்காதீங்க. 100 ரூபாய் ஃபைன் தான் போட முடியும். அதுதான் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல இருக்கு. இந்த சட்டத்தை தான் அமல்படுத்தணும்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். கண்டிப்பா நீங்க அரசு ஒண்ணு சொல்லுது, நீங்க வந்து மக்களுக்கு இன்னொரு அறிவிப்பு சொல்லிட்டீங்க, நீங்க இப்படி இருந்துக்கோங்க அப்படின்ட்டீங்க. இமயம் டிவி மூலமா சொல்லிட்டு. ஆமா, அரசு பார்ட்லி ரெஸ்பான்சிபிள். அரசு தரப்பையும் நம்ம சொல்லியாச்சு, அரசு தரப்பையும் சொல்லி சீனிவாச சார் தரப்பையும் சொல்லியாச்சு.
இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த தலைக்கவசம் அவசியம் என்பது குறித்து இப்பொழுது தமிழக அரசு செய்திருப்பது, இதில் தனிநபர் பங்கு என்னவாக இருக்கிறது, தலைக்கவசம் மட்டுமே விபத்தை தடுக்க முடியுமா என்பதெல்லாம் குறித்து, அதற்கு பின்னால் உள்ள அரசியல், தனிமனித ஒழுங்கினங்கள் உட்பட பல்வேறு விஷயங்கள் இதில் என்னென்ன பங்கு வகிக்கிறது என்பது குறித்து மிக விரிவாகவே இங்கு வந்திருந்த அரசியல் பார்வையாளர்கள், ஆளுமைகள், சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரும் இங்கு நமது விவாத அரங்கில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தனர் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை பதிவு செய்த மனிதர் அமைப்பின் சார்பில் வந்திருந்த சங்கரலிங்கம் அவர்களுக்கும், காவல்துறை முன்னாள் அதிகாரி கருணாநிதி அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும் டாக்டருமாக இருக்கக்கூடிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.